எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போது மொட்டை மாடியில் உட்காந்துட்ருக்கேன். நான் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு வீடியோவை பார்த்து பேச முடியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லைட்டு வந்து முகத்தில் அடிக்கிறதுனால என் ஃப்ரெண்டு அங்கே ஃபோன் பேசியிருக்காப்புல. முகத்தில் லைட் அடிக்கிறதுனால இதை வீடியோவை பார்த்து பேச முடியல. நான் அப்படியே அங்கே பார்த்து பேசிகிட்ருக்கேன். மொட்டை மாடியில் இந்த டேங்க்கு மேலே வந்து உட்காந்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பாதுகாப்பாக உட்காரணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ சுற்றி பார்த்தாக்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது இப்படி உட்கார்றதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அமைதி. மணி இப்போ 10:30 மணி இருக்கும். ஒரு நல்ல அமைதியில் இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன். நல்ல காற்று வருது. ஒரு ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நிகழ்காலத்தில் அவ்வளோ சாமானியமாக இருக்கவே முடியாது. அப்போ அந்த நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும். இல்லை கமிட்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ அதிகமான கமிட்மெண்ட்டு, அதிகமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக மனிதனால் ஆரோக்கியமாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது, வாழவே முடியாது. வாழ்கிறதே கஷ்டம். ஏன்னா நம்ம உடலளவில் பல விதமான பயிற்சிகள் பண்ணியோ இல்லை உணவுமுறை மாற்றம் பண்ணியோ நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா கூட இந்த மனசு மூலியமாக நமக்கு பல அதிகமான பங்கு வந்து அது விதிக்குது. மனசை எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும். அந்த அமைதியாக மனசை நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே என்னப்பா சரிதானே? மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறத விட அமைதியாக வச்சுக்கிறது தானே சிறந்தது. ஏன்னா சந்தோஷத்துக்கு வந்து இதை தேடணும், அதை தேடணும், இது பண்ணால் சந்தோஷம் கிடைச்சிடும், அது பண்ணால் சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம தேடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாக்க இந்த அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லைனாலும் நம்ம அமைதியான நிலைக்கு வரும். அந்த அமைதியான நிலையை எப்படி உணருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? நிறைய பேர் சொல்கிறோம், அவங்க வந்து ரொம்ப போரிங்காக இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, ஐயோ போரிங்காக இருக்குது, படம் பார்க்கலாமா, போரிங்காக இருக்குது, வெளில போகலாமா, போரிங்காக இருக்குது, யார்கிட்ட ஃபோன் போட்டு பேசலாமா, என்ன தான் பண்ணுறது இந்த போரிங்கான டைம்னு சொல்லிட்டு நம்ம நிறையா டைம் வந்து சிந்திச்சிருப்போம். ஸோ அந்த போரிங்கான டைம் தான் நம்ம அமைதியாக இருக்கிற டைமு, மனசு அமைதியில் இருக்கிற டைமு. ஸோ அது அமைதியில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஐயோ போரிங்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த நிமிடங்களை அனுபவிக்காமல் வீணாக்கிடுறோம். உங்களுக்கு போரிங்காக இருக்குன்னாலே, உங்களுக்கு போர் அடிக்குதுனாலே நீங்கள் பிரச்சனை இல்லாத மனிதனுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு போரே அடிக்காது. ஏன்னா மனசு வந்து பிரச்சனைகளை ஓடிக்கிட்டே இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்கவும் முடியாது. இதை பற்றி எதிர்காலத்தை பயந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இப்படியே வந்து நமக்கு லைஃப் போகும். போர் அடிக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க, அப்பாடியா நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை பெருசாக ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லாத மனுஷனுக்கு தான் போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற நேரத்தை வந்து நம்மளுடைய நிகழ்காலத்தை அனுபவிக்கிறதுக்கும் நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து ரசிக்கலாம். இல்லைன்னா வந்து அமைதியாக சும்மா உட்காந்துக்கலாம். அதாவது பறவை கத்துறதை இது பண்ணலாம். இப்போ வந்து நாய் கத்திகிட்ருக்கு, அதை சும்மா கவனிக்கலாம். இங்கே காற்று வந்து அடிச்சிட்ருக்கு, அதை கவனிக்கலாம். இந்த மரங்களை வேடிக்கை பார்க்கலாம். இந்த மாதிரி சும்மா ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே கழிக்கலாம். இல்லை நண்பர் இருக்காங்க அப்படின்னா நண்பர்களோட உட்காந்து பேசிட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள் பேசுகிறதோ, இல்லைனா நமக்கு அழிவுக்கு கொண்டு போகிற விஷயங்கள் பேசுகிறதோ, இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சில விஷயங்களை பேசலாம். இல்லை வந்து நம்ம கடந்த காலத்தில் நடந்த நல்ல மெமரிஸ். இப்போ நான் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டோடு இருக்கேன். நான் ஸ்கூல் ஃப்ரெண்டோடு இருக்கிறப்போ ஒரு 17 வருஷம் பழக்கம் எங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கப்போ ஸ்கூலில் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தோம், அந்த மாதிரி விஷயங்கள் மெமரிஸ் பேசலாம். ஸோ இப்படி கூட நம்ம வந்து தாராளமாக கொண்டு போகலாம். இன்னைக்கு மாடியில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி பேசணும், ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இந்த அமைதியாக வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் இருக்கிற அமைதியை கெடுத்துக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது பிரச்சனைகளை வந்து நம்ம இழுத்து விட்டுக்கிறதுங்கிறது நம்மளுடைய மனசு தான் அது பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிற அமைதியை நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு போனாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் அமைதியை விரும்புங்க, அமைதிக்கு ஆசைப்படுங்க.
நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிரச்சனை உடலோட ஆற்றலில் உறிஞ்சிரும், கவலை உடலோட ஆற்றலில் உறிஞ்சிரும், ஓவர் திங்கிங் உடலோட ஆற்றலை உறிஞ்சிரும். அதனால் மனசு சார்ந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே உங்களோட உடலோட ஆற்றலை உறிஞ்சிரும். நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களுடைய எனர்ஜி எதை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா உடல் சார்ந்தது மட்டும் இல்லை, மனசை சார்ந்ததும் கூட. அதனால் உடலை எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக நம்ம கவனிக்கிறோமோ, உணவு உடற்பயிற்சி இது மாதிரி கவனிக்கிறோமோ, அதே மாதிரி மனசையும் நம்ம அதிகமாக கொஞ்சம் கவனித்து அதையும் சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரிங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.